அத்தை காஃபி. வரேன் மாமா. இந்த செக்ஸை மதர் தெரேசா ஆர்ஃபனேஜுக்கும் டைகர் முதியோர் இல்லத்துக்கும் அமைச்சிடுங்க. வயசு பசங்க காசை சேர்த்து வைப்பாங்க இல்லை செலவு பண்ணுவாங்க. நீ என்னடானா தான தர்மனையா அழிச்சுக்கிட்டு இருக்க. கேட்டா தனக்காக வாழ்றவன் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் இருப்பான், மற்றவங்களுக்காக வாழ்றவன் செத்ததுக்கு அப்புறமா இருப்பான். பதில் தெரிஞ்ச கேள்வி கேட்கறவங்க என்னன்னு சொல்லுவாங்க? என்னமோ கொழுப்பம் சொல்லுவாங்க. வரத்த ஜாக்கிரதப்பா. இவ அப்படியே எங்க அண்ணன் மாதிரிங்க. இவ ஒருத்தி. அவன் கொட்டாய் விட்டா எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லு. சட்னி வேடி. சோப்னா, பால் சீக்கிரம் கொண்டு வாடி. ஏன்டி லேட் பண்ற? ஒரு நிமிஷம். அம்மா பால் ஆத்தி கொண்டு வரணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒருத்துக்கடா செல்லம். சோப்னா! 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 ஏந்திரிமா. சோப்னா! போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போ. குரு தல்வார் கூட என் லைஃப் பார்ட்னர் தான். அவனை பத்தி மும்பை போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டிய. போலீஸ் எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க பயப்படணும்னா முடிவு இப்படித்தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். Hey, Bunty. Sopna. Bunty, are you okay? Yeah, I am okay. Sopna. வா. பாய். போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற குரு தல்வார் வளரிட்டானா? Don't worry. உங்க கஸ்டடியில இருந்த குரு தல்வார் எப்படி இறந்தாரு? இது லாக்அப் டெத். வாட்ஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ்? ஆல்ரெடி இந்த கேஸை டீல் பண்ண டீமை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சம்பவத்தை தீவிரமா விசாரிச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். கஸ்டடியிலே அவனை காலி பண்ணிட்டேன்னு போட்டோவோட மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. பாய் பாய், ஏன் மூடியா இருக்கீங்க? லெட்ஸ் செலிப்ரேட் தி விக்டரி. ஹேவ் சாம்பியன். பண்டி, ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சு ஜெயிச்சு லைஃபே போர் அடிக்குது. ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இருந்தா தான் கிக் இருக்கும். என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன எதுக்குறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் துணிச்சல் இருக்கிறவன் ஒருத்தனும் இல்லையா? ஒருத்தனும். காலையில சந்தியாவதனம் பண்ணிட்டு பாட்டிக்கு போன் பண்ணேன். என் வாய்ஸ்ல இருக்கிற வைப்ரேஷனை கேட்டுட்டு உன் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டே வரப்போகுதுன்னாங்க. ஆனா இப்படி டேர்ன் ஆகும்னு நினைக்கலடா. இது டேர்னிங் பாயிண்ட் இல்ல, டெட் எண்ட். எங்க அப்பா எப்பவும் சொல்லுவார், வாழ்க்கையில சாகசம் பண்ண நினைக்கிறவனுக்கு தம் இருக்கணும் தவிர வழி தேவையில்லை. என்ன சொல்ற அஜய்? விக்ரம், இதை 180க்கு இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? வேணா அஜய், செத்துருவான். எப்படியும் உண்மையை சொல்லல, எது செஞ்சாலும் வேஸ்ட். நாளைக்கு இவனை கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லி மூர்த்தி சார் சொல்லியிருக்காரு. அங்க இருந்து கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலையறதான் மிச்சம். டீசல் வேஸ்ட், சாப்பாடு வேஸ்ட். அதுக்கு இவனை போட்டு தள்ளுறதே பெட்டர். போல். நாயக்கு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாயக்கு யாரையும் நம்ப மாட்டான். அவன் தம்பியோட மட்டும்தான் எப்பயும் தொடர்புல இருப்பான். அவன் எங்க இருப்பான்? அவன் எங்க இருந்தாலும் மாசத்துக்கு 2 தடவை இஸ்தான்புல் வருவான். அங்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. படுத்திருக்கிற புலியையும் கடமையை செய்யற போலீஸையும் சீண்டுனா பேட்டை தான். அடுத்து என்ன? ஆபரேஷன் இஸ்தான்புல். அந்த பொண்ணு இருக்கிறது சுல்தான்பேட் ஜெயங்கீர் சாகா, மெத்தின் அபார்ட்மெண்ட்ஸ், ஃபிளாட் நம்பர் சாசி பாசி. உனக்கு துருக்கி பாஷை வரும்னு எங்களுக்கு தெரியும். சாசி பாசினா என்ன? 405. ஹலோ அம்ஜத் பாய், ஐ நீட் யோர் ஹெல்ப். यही है वो लड़की का। चलता हूँ साहब, खुदा हाफिज़। What next? வேற என்ன, பண்டி செல்லம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜனகி, ஜனகி. என்னங்க? அந்த சிவராம் ஏதாவது ஃபைல் கொண்டு வந்தானா? அதோ அங்க டேபிள் மேல தான் வச்சிருக்கேன் பாருங்க.
எக்காரணத்தை கொண்டு அஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்க. ஆமாங்க, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாமலே வளர்க்கணும். எந்த மிருகத்தால உன் வாழ்க்கை முடிஞ்சதோ இன்னைக்கு உன் மகன் அந்த மிருகத்தை தேடி போயிருக்கான். வேட்டையாடாம விட மாட்டான். இது கடவுள் தீர்ப்பு. அஜய், உலகத்திலே துருக்கி பொண்ணுங்க தான் அழகுன்னுவாங்க. அவங்க மசாஜை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. வந்தது வண்டியை பிடிக்கவா இல்ல பொம்பளைங்க நம்ம உடம்ப பிடிக்கவா? கிடைக்காதது கிடைக்கும் போதுதான் அது அருமை தெரியும்னு என் பாட்டி சொல்லுவா. சூப்பர் பாட்டி. நீ ஒண்ணு பண்ண இந்த வேலையை விட்டுட்டு உன் பாட்டியோட சேர்ந்து ஜோசியம் சொல்லி பொழைச்சிக்கோ. சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதுங்க. அந்த காலத்துல யூடியூப் இல்லாதனால என் பாட்டி பத்தி யாருக்கும் தெரியல. புட்டபர்த்தி சாய்பாபா ரேஞ்சி ஒரு வாட்டி பேசி பாருங்க தெரியும். சரியா உன் தொல்லை தாங்க முடியல. உன் பாட்டிக்கு போன் போட என்ன ஏதுன்னு பாத்துடலாம். இப்படி மரியாதை டீசெண்டா சொல்லுங்க. ஐ வில் ப்ரூவ் இட். ராங் நம்பர் நினைக்கிறேன். ரைட் நம்பருங்க. ஹலோ ஹலோ பாட்டி. சொல்லுடா. நான் ராமானுஜம். உன் வாய்ஸ்ல இருக்க வைப்ரேஷன் கேட்கும்போது எனக்காக யார்கிட்டயும் சண்டை போட்ட மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, லைவ் டெலிகாஸ்ட் பார்த்த மாதிரி சொல்றாங்க. ஆமா பாட்டி, என் நண்பர்கள்லாம் உங்க ஜோசியத்தை நம்ப மாட்டேன்றா. செத்து உங்க பவர் என்னன்னு காட்டுங்க. காட்றேன்டா. கிவ் இட் டு ஹிம். வணக்கம் பாட்டி. வணக்கம். உன் பேர் என்னப்பா? அஜய். தோ பாருப்பா அஜய், நான் டக்குன்னு சில கேள்வி கேட்பேன். நீ பட்டுன்னு பதில் சொல்லணும். கிருஷ்ணா, ராமா, முருகா இதுல நோக்கு யாரை பிடிக்கும்? கிருஷ்ணாவா பாட்டி? ரஜினி, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இதுல நோக்கு யாரை பிடிக்கும்? பயங்கர கஷ்டமான கேள்வியா கேட்டிய பாட்டி. ஆன்சர் ரஜினி சார் தான். உன் குரல் எதிர கேட்கும் போது நோக்கு என்ன நடக்க போறதுன்னு என் கண்ணதிலே தெரியறது. உன் வாழ்க்கைக்கு துணையா வரப்போறவும் உன் பக்கத்திலே தான் இருக்கிறா. எனி டைம் உனக்கு தரிசனம் தர போறா. அவளையே உன்னை தேடி வருவா. வந்த மாதிரி தான் பாட்டி. வந்த மாதிரியா? எங்க? Excuse me, you're looking for someone? Yeah. He's the one. What rubbish? என்ன என்னாச்சு உன் பாட்டி பவர்? என்ன சொன்ன? அப்படியே தேடி வருவாளாமா. அம்ஜத் பாய். புரியுது. தனியா வரேன். அம்ஜத் பாய் ஃபோன் பண்ணாரு. அங்க ஏதோ வேலை இருக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஃபிளாட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை வாட்ச் பண்ணுங்க. நாங்களும் வரோம் அஜய். தனியா வர சொன்னாரு. ஏங்க தனியா வர சொன்னாரு? கேட்டு சொல்றியா? மூட் அவுட்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். வாங்க. எனக்கு அப்பவே தெரியுங்க. என் பாட்டி ஒரு தடவை சொன்னா 132 தடவை சொன்ன மாதிரி. ஒரு 5 நிமிஷம் லேட் அவ்வளவுதான். Excuse me. Pack this. This? Not this. நம்ம என்னென்னமோ நினைக்கிறோம் சிலதெல்லாம் உண்மைதான். எதுங்க? ஜோசியம். ஜோசியம் இஸ் நத்திங் பட் சயின்ஸ் தான். கிரகங்கள், அதோட மூவ்மெண்ட்ஸ், அதனால வரும் மாற்றங்கள், அதை வச்சுதான் ஜோசியமே இருக்கு. இல்லனா கரெக்டா உங்க பாட்டியால எப்படி சொல்ல முடிஞ்சது? நானும் அதே குணம் இருக்கிற பொண்ணை எப்படி மீட் பண்ணேன்? எல்லா புகழும் பாட்டிக்கு ஐஎஸ்டில சொல்லிடுறேங்க. உங்க பாட்டியை மட்டும் மறக்க மாட்டான். அவங்க மண்டியா போட்டதும் எல்லா காரியமும் நான் தான் பண்ணுவேன். எதிர்காலத்து சொன்ன பாட்டிக்கு இறந்த காலத்து சொல்றீங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் எபிசோட் அதானே? இல்ல கல்யாணமா பண்ணி வைப்பீங்க? என்ன அஜய், உன் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடச்சி, ஏன் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுதான்? நான் என்ன பின்னாடி போய் அட்ரஸ் வாங்கினா மறுபடியும் பாப்பனா கூட தெரியல. When can you finish the alteration? Tomorrow morning. Thank you. You're welcome. கன்ஃபார்மா மீட் பண்ணுவீங்க. என் பாட்டி சொன்னதுங்க. அந்த பொண்ணு உங்களை தேடி வருவா பாருங்க. வந்துட்டா. எங்க? இங்க. தோ வரேன். பாரு. இங்க என்ன பண்றா? வண்டி வீடு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும். I'm in queue. Oh my god, it's a medical miracle. என்ன இருது? என் பாட்டி ஜோசியத்துல யாரோ பில்லி சுனி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். பாட்டியாவது நீயும் பாட்டியும் சேர்ந்து என்ன கைலாங்கட பீச மாட்டி விடுறீங்களா? ஐயோ, உங்க விஷயத்துல ஏடா கூடமானாலும் என் தாத்தா டெத் பெர்ஃபெக்ட்டா சொன்னாங்க சார். பப்ளிசிட்டிக்காக உன் பாட்டியை உன் தாத்தா போட்டு தள்ளி இருக்கும். இப்பதான் சயின்ஸ் நீங்க போட்டான். அது வாத்தனடியும் டோரி கண்ணி பார்க்கும்போதே டவுட் வந்துச்சு. நீ தான் பாட்டி வசியம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண. டே ரவி, அந்த தெய்வ திருமகள் நாளைக்கு ஷாப்பிங் மாலுக்கு வரும். அவ என்னென்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணணும். அவங்க அங்க வருவாங்கன்னு அம்ஜத் பாய் சொன்னாராங்க. உன் பாட்டி சொன்னாங்க. அந்த பண்டியை இப்படியே சேர்த்து வச்சு பாம் வைக்கணும். அந்த பொண்ணு மேல செம கடுப்புல இருக்காரு. பாத்தியா அஜய், கையில எத்தனை பேக்னு? பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவா போல இருக்கு. கொள்ளடிச்ச காசுல ஷாப்பிங் பண்ணிட்டு எப்படி ஷோவா நடந்து வரா பாரு. பாக்குது. What's your problem? Yes, you. Why you guys are following me? வீரப்பன் தங்கச்சி மாதிரி இருக்கா. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. கேக்குங்க. ஐயரே, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. இவளுக்கு தமிழ் தெரியாது. தெரியும்.
தெரிஞ்சா என்ன? நாங்க ஒன்னும் ஃபாலோ பண்ண வரல. காஃபி சாப்பிட வந்தோம். ஏன் வரக்கூடாதா? எதையோ பேசி என்னை ஏமாத்த பாக்குறியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பேசிக்கலி பசங்கள்ல 2 டைப் இருக்காங்க. டைப் 1 எவ்வளவு கண்ணுக்கு லட்சணமா கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதும். இந்த மாதிரி சம்சா பசங்களை சேர்த்துக்கிட்டு அவ பின்னாடியே சீப்பா அலைவாங்க. டைப் 2 ஒரு பொண்ணு பிடிச்சா டைரக்டா போய் அவகிட்ட டைரிங்கா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க மேல எனக்கு மரியாதை வரும். ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா எனக்கு எரிச்சல் தான். ஊர்கா ஜாடி மாதிரி இருந்துட்டு என்னடி உனக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ஸ்? நான் உன் பக்கத்துல லைட் ஹவுஸ பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? நான் உனக்கு ரூட் விடுறேனா? உன் கலர்னா என் கலர்னா நசி போன டப்பா மாதிரி இருந்துட்டு. ஷட் அப். இந்த மூட்டை என்ன, இந்த ஷாப்பிங் என்ன, இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வருதுமா? That's none of your business. எல்லாம் தெரியும். உன் பிசினஸ் தெரியும், பின்னாடி இருக்கிறவன் பிசினஸ் தெரியும், அவன் பின்னாடி இருக்கிறவன் பிசினஸ் தெரியும். மொத்த பேரையும் தூக்குறேன். புறம்போக்கு மூஞ்சிய டேமேஜ் பண்ணிருக்கணும். அந்த பண்டியை விட்டாலும் இவ்வளவு விடக்கூடாது. ஆபரேஷன் பர்சனலா போற மாதிரி இருக்கு. Excuse me, bill sir. How much? Sassy Passy. சாசி பாசினா எவ்வளோடா? அதான் அந்த பொண்ணோட ஃபிளாட் நம்பர்டா 405. No, Sassy Passy 505. சாசி பாசினா 405 நீடா? அதான் அஜய் எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. சாசி அப்ப அந்த பொண்ணு பண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு ஓவரா கலாச்சிட்டீங்க. அரிசி கொட்டினா ஆளலாம், வார்த்தை கொட்டினா ஆள முடியுமா? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. டக்குனு போய் பண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட பாருங்க. நீ அவளை பார்க்க போறியா? டேய், அம்ஜத் பாய் பார்த்துட்டு வரேன். எங்க போயிருப்பா? அம்மா போலாமா? எங்கடி போனே நீ? போட்டுக்கு டைம் ஆகுதுல. போட் இல்ல மம்மி, ஃபெரி. போட் கூட இங்கிலீஷ் தானே. சரி போலாம் வா. He is going very fast. ஹலோ டார்லிங். வணக்கங்க. You Tamil? என் பேர் அஜய்ங்க. I am Padma. This is my small daughter Sushanti. That is my big daughter Prashanti. அவங்களையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்க பொண்ணு மாதிரியே உங்க எல்லார் பேரும் கியூட்டா இருக்குக்கா. You call me sister? வேணாமா? I am no problem. பத்மகா, ஹாலிடேக்கு யூரோப்போ சுவிட்சர்லாண்டோ போகாம இஸ்தான்புல் வந்திருக்கீங்களே என்ன? Not holiday. இங்க மேரியட் ஹோட்டல்ல ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. நம்ம பிரசாந்தி ஃபேஷன் டிசைனர் இல்ல, அவ டிசைன் பண்ண Dresses எல்லாம் மாடல்ஸ்க்கு போட்டு பிரசன்ட் பண்ண போறா. மாடல்ஸா? அவங்கலாம் எதுக்கா? நீங்களே இருக்கீங்கல்ல. அதெல்லாம் நம்மளுக்கு வேணா பிரதர். பரவாயில்லக்கா, இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி விட்டுறணும், ஃபோர்ஸ் பண்ண கூடாது நம்ம. சரி, உங்க பெரிய பொண்ணு. ஏய், நீங்க என்ன பண்ற? கெட் அப். பிரசாந்தி, நான் சொல்றத பொறுமையா கேளு. என் பேர் கூட சொல்லிட்டீங்களா? அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நமக்குள்ள நடந்ததை உன் மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடு. அப்படி என்னதான் ஆச்சு? சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கா. தோ பார் பிரசாந்தி, பேசிக்கலா நானும் டைப் 2 ஆளு தான். டைப் 2 ஆளுன்னா என்ன பிரதர்? பிரசாந்திக்கு தெரியும்க்கா. உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குதானே? சின்ன பாப்பா அதி புத்திசாலி. ஐ அம் டெல்லிங் யூ, பெரிய பாப்பா மாதிரி இல்ல. ஷட் அப். லெட்ஸ் கோ ஃப்ரம் ஹியர். நான் சொல்றது கேளு. ஓகே பிரதர். என்ன சொன்ன? நான் உன்ன லைட் ஹவுஸ் பாக்குற மாதிரி பார்க்கணுமா? எப்படி வேணா பாரு, நான் வேணாம்ல. ஏன் கலர் உன் கலருக்கு மேட்ச் ஆகாதா? அதான் டெலீட் பண்ண சொன்னேன்ல. Go to hell. என் தாத்தா கூட என் பாட்டி ஒரு வார்த்தை சொன்னது இல்லைங்க. அவங்கள போய் டேமேஜ். தாத்தாவை பாட்டி எப்படிங்க கொல்லுவாங்க? அவரை தாங்க செத்து போனாரு. அதுக்குன்னு 3 படம் சுத்தியாசன் மாதிரி அழுகுற. உன் பாட்டியை மட்டுமா திட்டின? பாவம் பிரசாந்தியும் திட்டினல்ல. அந்த பொண்ணு பேரு பிரசாந்தின்னு உனக்கு எப்படி தெரியும்? அஜய், அந்த பண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட். பார்ட்டி பயங்கர டேஞ்சரா தெரியுறா. உங்க கண்ணு அவன் மேல இருக்கட்டும். உன் கண்ணு பிரசாந்தி மேல இருக்கும். என்னடி உங்க விளையாட்டு? உங்க அப்பா சிவில்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி உன்னை டெல்லிக்கு அமிச்சா நீ அதெல்லாம் விட்டு ஃபேஷன் டிசைனர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆண்டி, 1000 ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிற டெல்லி யூனிவர்சிட்டில எங்க 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா எங்க டேலண்ட புரிஞ்சுக்கோங்க. மம்மி, டாடி. நான் வரல, நீயே பேசிக்கோ. பிரசாந்தி ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? போன்ல யாருன்னு தெரியலையே. அவங்க அப்பாவா இருக்குங்க. அவ இவ்வளவு பயப்படுறான்னா அவங்க அப்பா பயங்கர டஃபோ. வெரி டஃப். ஆனா நீ பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. பிரசாந்தி IPS போர்டு கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். I'll try my level best, daddy. It's okay, take care. Bye. ஐயரே, உன் பாட்டியை திட்டினதுக்கு நீயே எவ்வளவு ஃபீல் பண்ணியே. மூஞ்சிக்கு நேரா கேவலமா பேசின. அவன் பிரசாந்தி எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பா. யங் லேடி வேற. பேசாம சாரி கேட்டுருங்க. யாரோ பண்ண தப்புக்கு நான் என்ன சாரி சொல்றது? வேணா கிளாரிஃபை பண்றேன்.